வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அண்ணா வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸோட அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தேன் நாளைன்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வெரி புல்லிஷ் செட்டப்பில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலேயே மார்க்கெட் புல்லிஷ் போக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிட்ட இருந்தால் இங்கேருந்து புல்லிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா ஓப்பனே நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் மேலே ஓப்பன் ஆனாங்க. ஆனால் அங்கேருந்து மார்க்கெட் இறங்குனுச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் ஒரு ஸ்பினிட்டாக போட்டு உடைச்சிது. திருப்பி செகண்ட் ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா அதையும் உடைச்சா. அதுக்கு தேர்ட் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். இதில் மார்க்கெட் வந்து அப்சைட் போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த கீழே லெவல் தான் சொல்லியிருந்தோம். அதாவது தேர்டோட சப்போர்ட்டும் தேர்ட் ரெசிஸ்டன்ஸும் கீழே லெவலில் சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த சப்போர்ட் லெவலே உடைச்சி தான் மார்க்கெட் ஃபால் ஆனுச்சு. ஆனால் இவ்வளோ பெரிய ஃபால்லாம் நாங்கள் ஆக்சுவலாக என்ட்ரி கொடுக்கல. எங்கள் ஸ்ட்ராட்டஜி படி எதுவுமே நடக்கல. ஏன்னா நம்ம வந்து பையிங்கில் இருக்குன்னு செட்டப் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஃபால். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த லெவல்ஸ், அதாவது ஆல் டைம் ஹை தொட்டால் இறங்க வாய்ப்பு இருக்கும். இதை பிரேக் பண்ணி மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு. ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பிரேக் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அதை பிரேக் பண்ணவில்லை, அது தொடவும் இல்லை. கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்து தான் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் தான். மார்க்கெட் பார்த்தோம்னா இந்த ஹைலேருந்து லோ பார்த்தோம்னா 1085 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிருக்கு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ் பார்த்தோம்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஓப்பன் ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அடுத்தடுத்து ஃபால் தான். நம்ம சப்போர்ட் லெவல்லே உடச்சி அதாவது சப்போர்ட் லெவலில் இந்த இடத்துல மதிக்கவே இல்லைன்னு சொல்ல போனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லாம் வந்து ரெஸ்பான்ஸே பண்ணல மார்க்கெட். உடைச்ச ஸ்பீடுக்கு அடுத்தடுத்து உடச்சி தான் போணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தது இந்த தேர்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம். இந்த லெவலை உடைச்சிது மார்க்கெட். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம எதிர்பார்க்குற செட்டப்லேயே நாங்கள் இன்றைக்கி கால்ஸ் கொடுத்ததில் வந்து கால்ஸ் கொடுக்கவே இல்லை இன்றைக்கி. ஏன்னா எங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவுமே வைக்கல மார்க்கெட் இன்றைக்கி வந்து. ஏன்னா நம்ம இருந்ததே இன்றைக்கி ஆக்சுவலாக கால் சைடு தான் நம்ம எதிர்பார்த்ததும். ஆனால் மார்க்கெட் வந்து புஷ் சைடு. இந்த இடம் உடைச்சான புட்டு தான். ஆனால் அதுக்கப்புறமும் நமக்கு ஒரு சரியான செட்டப் வைக்கல. மார்க்கெட் வந்து இதெல்லாம் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரைஸில் பிரேக் பண்ணி போயிடுது. அந்த மாதிரி தான் மூவ் ஆனிச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த கிரீன் கேண்டில் லோ தான் இப்போ அடுத்து சப்போர்ட்னு சொல்லி இதை உடைச்சா தான் இந்த கேப் ஃபில்லிங் வரதுக்கு வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இந்த கிரீன் கேண்டில் உடைச்சா தான் இந்த கேப் ஃபில்லிங். இதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இது சப்போர்ட் நியரஸ்ட் வந்துட்டு போயிருக்கு. இதுபடி பார்த்தோம்னா இங்கேருந்து மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கெல்லாம் ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டாக இருக்கும். இங்கேருந்து ஃபுல் பேக் கொடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த கிரீன் கேண்டில் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். 25,500 வரைக்கும் கிட்டத்தட்ட 150 பாயிண்ட்ஸ் மட்டும் போட்டு ஸ்பின்னிங் டாப்போ போட்டு திருப்பி ஹையை பிரேக் பண்ணால் மேலே போகும். இல்லை அந்த ஸ்பின்னிங் டாப் பிரேக் பண்ண கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம் உடைக்குமாங்கிறது நாளைக்கு கேண்டில்லாம் தெரியும். சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,521 அப்படிங்கிறது நம்மளோட ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,636 அப்படிங்கிறது இந்த ரீசெண்டாக சிங்க் ஹை. அதுக்கடுத்து தேர்ட் பார்த்தோம்னா 25,720 அப்படிங்கிறது நம்மளோட தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 25,372ங்கிறது நம்ம டேவோட லோ. அதுக்கு கீழே நம்ம டே கேண்டில் காட்டுற லோ. அதுபடி பார்த்தீங்கன்னா 25,372ங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,213 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கும். தேர்டை பொறுத்தளவுக்கு இந்த கேப் ஃபில்லிங் சொல்லியிருந்தோம்ல டே கேண்டில் கிரீன் கேண்டில், அதுபடி பார்த்தீங்கன்னா 25,108ங்கிறது தேர்ட் சப்போர்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இப்போ இருக்கிற இடமே ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணல அப்படின்னா செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்லேருந்து நம்ம அடுத்த புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுற தெம்பு இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் அடுத்து புல்லிஸ் போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இந்த ரேஞ்சு போய்ட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிதுன்னா இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் அடுத்தடுத்து ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்கல் பண்ணி பெரிய ஃபால் தான் இருக்காங்க. ஆனால் நிஃப்டி அளவுக்கு பார்த்தோம்னா இது அந்த அளவுக்கு வீக்குன்னு சொல்ல முடியாது. நிஃப்டி வந்து இந்த கேண்டில் லோவுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டான். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வரல. இந்த கிரீன் கேண்டோட லோவில் தான் மார்க்கெட்டுக்கு இன்னும் சொல்ல போனால் இந்த ஏரியா வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் எல்லாம் பிரேக் பண்ண முடியல. ஹையும் பிரேக் பண்ண முடியாமல் பிரேக் பண்ணி போனாங்க. இந்த இடத்துல லோவும் பிரேக் பண்ணல. இந்த ஹை அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பிரேக் பண்ணி அப்படி தான் புல்லிஸ் கொடுத்தான். அப்படி பார்த்தா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா தான். கிட்டத்தட்ட 60,495 ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே. 50 மினிட்ஸில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 60,899 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 61,219 அப்படிங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். தேர்ட பொறுத்தளவுக்கு 61,377. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 60,457 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 60,263. தேர்ட பொறுத்தளவுக்கு 60,149. சரி, ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 2 எல்லோ ஜோன் வருது இதில. இந்த ரேஞ்சு சாரி 2யும் போட்டுறேன். இப்போ பார்த்தோம்னா, இந்த சப்போர்ட் ஜோன்ல பார்த்தோம்னா, இந்த எல்லோ ஜோன் வந்து சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரேஞ்சு இதுக்குள்ள தான் இருக்கிறது. மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நாளைய மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க வாய்ப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயம் இந்த எல்லோ ஜோனை விட்டு பிரேக் பண்ணா மட்டும் தான் பேங்க் நிஃப்டி வீக் ஆகும். அதுவரைக்கும் மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங் செட்டப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. சரி, ஓகே. சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கேன். இந்த டே கேண்டில் எப்படி பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த கேண்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட்னு சொல்லியிருக்கோம். அதில தான் சப்போர்ட் எடுத்துக்கு மார்க்கெட் வந்து அப் சைடு திரும்பியிருக்கு சார். இது பிரேக் பண்ணல. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கான். இதுபடி பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு இது பிரேக் பண்ணாம இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து அடுத்தது மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இது பிரேக் பண்ணானா, மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில்லிங் கேண்டில் நம்ம நிஃப்டியில சொன்ன அதே சேம் தான் வெளியே இருக்கு. அதுபடி பார்த்தீங்கன்னா 81,732ங்கிற இந்த வேல்யூ வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில. சரி, ஓகே. நம்ம 15 மினிட்ஸில பார்ப்போம் ரேஞ்ச் எப்படி இருக்கு வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 82,774 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 83,198 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட பொறுத்தளவுக்கு 83,561. சரி, ஓகே. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா இன்னைக்கு போன லோ தான் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். 82,264 அப்படிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டா இருக்கும். செகண்ட பொறுத்தளவுக்கு 82,006 அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் சப்போர்ட். தேர்ட பொறுத்தளவுக்கு 81,732. சரி, ஓகே. இது என்ன மாரி மூவ்மெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்ட பிரேக் பண்ணா மார்க்கெட் வீக். அடுத்தது இறங்குறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது பிரேக் பண்ணுச்சுன்னா. அதே சமயத்தில மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இப்போ அப்படி பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட்டும் இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.